உங்களுக்கு 1000 பிரச்சனை இல்லை, உங்களுக்கு 2 பிரச்சனை தான் இருக்கு. நான் ஸ்டடி பண்ண வரையில் புரிஞ்சுக்கிட்டது, ஒன்று பொருளாதாரம், அடுத்தது பொருந்தாத தாரம். ஒன்று ரிலேஷனல் ப்ராப்ளம், இன்னொன்று மணி ப்ராப்ளம். இது ரெண்டும் இருந்தாலே ஹெல்த் தன்னால் போயிடும். 1000 பிரச்சனைலாம் மனுஷனுக்கு கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், உங்களுக்கு 1000 பிரச்சனை இல்லை, உங்களுக்கு 2 பிரச்சனை தான் இருக்குது. நம்ம இப்போ இதுவே எவ்வளோ பெரிய விடுதலை பாருங்கள். பாருங்கள், உங்கள் 1000 பிரச்சனையை 2 பிரச்சனையை மாற்றிட்டேன் பாருங்கள். நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன நிறைய பிரச்சனை இருக்குன்னு. அப்புறம் பார்த்தா எல்லாமே எப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒன்றுமே நோ மெனி ப்ராப்ளம், ஒன்லி மணி ப்ராப்ளம். என் மனுஷனுக்கு 1000 பிரச்சனை பிரதர்ன்ட்டு. 1000 பிரச்சனைலாம் இல்லை சார். ஒன்று ரிலேஷனல் இஷ்யூஸ் இருக்குது, இல்லைன்னா பண பிரச்சனை இருக்குது. இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பண பிரச்சனை வந்தாலே மனப்பிரச்சனை வந்தாலே சரியான என்ன பண்ணிவிடும், கெட்டு போயிடும். 3ஆவதாக சேர்த்திங்கன்னா ஃபிசிக்கலி, அவ்வளோதான். இதுதான் இது சரியில்லைன்னா அம்புட்டையும் அது என்ன பண்ணுது, எஃபெக்ட் பண்ணுது. இது ரெண்டும் கரெக்டாக ஆகிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடுது, அவ்வளோதான் விஷயம். அப்போது இது புரிதல் இல்லாமல் இதை பேசலை, எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கிட்டு இது 2 கரெக்ட் பண்ணிட்டா, ரிலேஷனல்ஷிப் அதை பற்றி பேசணும், இன்னொன்று ஃபைனான்ஷியல் விஷயங்களை பேசணும். இதை பேச பேச ஜனங்க நல்லா வர ஆரம்பிச்சிடும். இது என்னன்னா, இது ஒரு ஜேர்னி மாதிரி நீங்கள் எடுக்கணும். இதை ஒவ்வொரு நாளும் இந்த அறிவை என்ன பண்ணணும், அடையணும். இன்னைக்கு ஒரு நாளில் எவ்வளோ ஊற்ற முடியும், லைட்டாக தலையில் கை வச்சு அப்படி இறக்கலாம் முடியாது. உட்காந்து படிக்கணும், கற்றுக்கொள்ளணும், இந்த ஞானத்தை நீங்கள் வளர்க்கணும். அப்போ நான் காலையில் சொன்ன மாதிரி வெறும் ஃபிசிக்கல் எஃபர்ட் மட்டும் இல்லாமல் இதை பார்க்க உங்கள் மனசில் ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும். இப்போ சொல்லட்டுமா, தேவனை செல்வந்தராக பார்த்த பிறகு இப்போ உங்கள் மைண்டு உங்களை ஐஸ்வர்யவானா நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென்.